என்னன்னாக்கா நாளைக்கு மண்டே, அதனால் செஸ்ட் ஒர்க் அவுட்டும் பேக் ஒர்க் அவுட்டும் வந்து பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்மக்கிட்ட தான் வந்து இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. இந்த இன்க்ளைண்டு பெஞ்ச் ப்ரெஸ்ஸு, டிக்ளைண்டு பெஞ்ச் ப்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. அதனால் ஒரு 2-3 மரப்பலகை இருந்துச்சு. அதை வச்சு எப்படி வந்து பண்ணலான்னு சொல்லி யோசித்து ஏதோ நமக்கு தெரிஞ்சது. ஆனால் ஆங்கிள்லாம் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியல. இப்போ செட் பண்ணியிருக்கேன், காட்டுறேன் இருங்க பாருங்க. இப்படி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த பெஞ்சு தான் வந்து நானே ரெடி பண்ணது. அது மாதிரி இது வந்து என்னென்னா இப்போல்லாம் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்மகிட்ட வந்து அமௌண்ட் இல்லை, ஜிம்முக்கு போகிறதுக்கு முடியல, அங்கே பே பண்ணுறதுக்கு முடியல. அதே போல் வீட்லேயாவும் வாங்கி ரெடி பண்ணலாம் பார்த்தோம்னா அதுக்கு இந்த பெஞ்சு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000க்கு மேலே வச்சா தான் நல்லதாக வாங்க முடியுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம பண்ண முடியல. சரி, நம்மளால் முடிஞ்சு ஏதாச்சும் ஒன்று ஐடியா யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணுமே தான் இந்தளவுக்கு பண்ணியிருக்கேன். அது இந்த டைம் வந்து நான் ஒர்க் அவுட் பிளானை வந்து மாற்றிருக்கேன். திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இப்படி மாற்றிருக்கேன். திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டும் பேக்கும், புதன்கிழமை லெக்கு, அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து ஷோல்ட்ரு, ஆர்ம்ஸ், இது ரெண்டும் வந்து பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஆதவன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நாலேஜை வளர்த்துக்கிட்டு இதை பண்ணால் இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் க்ரோத் இருக்கும், ரிசல்ட் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா. அதனால் அதை பார்த்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால் ஒர்க் அவுட் பிளான் வந்து இப்போ எப்படி மாற்றிருப்பேன், இதுக்கு தான் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாளைக்கு காலையில் எழுந்து அவசரமாக பண்ண முடியாதுன்றதுனால இப்போயே வந்து இந்த இன்க்ளைண்டு டிக்ளைண்டுக்கு எப்படி ரெடி பண்ணலாம், என்ன ஐடியா பண்ணலாம்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தது. கொஞ்சம் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அப்படி போயிட்டுருக்குது. பார்ப்போம், சரிங்களா? நீங்களும் அந்தமாரி தான் ஏதாவது ஒன்று நல்லா பண்ணுங்கள். மைண்டு வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். வேறு எதுலையாவது கண்டத்தில் போகாமல் இதில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு எனக்கு ஒன்றும் தெரியல.